சபைக்கு வருது, ரெட் கார்டும் குடுத்துடுறாங்க. குடுத்த பிறகு அதே பார்வதி உங்ககிட்ட வந்து இப்படி கை வச்சு, "சாரி சாண்ட்ரா, உனக்கு நான் பண்ணதுக்கு தான் இத நான் அனுபவிக்கிறேன்" அப்படின்னு சாரி அந்த பக்கம் கமருதீன் வந்து உங்க கால்ல சாஷ்டாங்கமா விழுந்ததும், நீங்க இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணி ஒருத்தர் முதுகுல ஒளிஞ்சு நின்னு அழுது இந்த டிராமாவெல்லாம் போடாம இருந்திருந்தா, அவங்க கூட நின்னு பேசியிருந்தால் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்தியா நிக்ஸ் பாக்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரிஜிரா தேம்பாவன், அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அக்கா வணக்கம். அக்கா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, சோ எல்லாருக்கும் வணக்கம். அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ள இணைஞ்சிருங்க. எல்லார்ட்டையும் நான் என்ன கேட்க போறேன், அந்த சப்ஸ்கிரைப் தான் கேட்க போறேன். 100 நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் பண்ணாம இருக்கிறீங்களா? என்ன இதுன்னு தெரிய மாட்டேங்கி, பண்ணி விட்டுருங்க. ஓகேக்கா, ஷோக்குள்ள போனப்பா ஷோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளா பிளஸ் குறிப்பிட்டு நேத்து கமெண்ட் செக்ஷன் கவனிக்கும் போது நிறைய பேர் வந்து நான் உங்களை பேச விட மாட்டேங்கிறேன், சம்டைம்ஸ் நீங்க என்ன பேச விட மாட்டேங்க, நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல சோ அந்த ஸ்பேஸ் கொடுத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வரதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸா இருக்கட்டும், இதெல்லாமே நான் பார்த்தேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான். என்னன்னா ஒரு 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 டாபிக் பிக் பாஸ் ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து வைக்கும் போது எனக்கு ஒரு கருத்து இருக்கும், அவருக்கு ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்துல உணர்ச்சி வசப்பட்டு தான் வந்து சம்டைம்ஸ் ஓவர்லேப் ஆயிடுது. மத்தபடி வாண்டடா அவர் என்ன ஓவர்லேப் பண்ணணும், நான் அவரை ஓவர்லேப் பண்ணணும், பேச விடக்கூடாதுன்னு நாங்க 2 பேருமே என்னைக்குமே நாங்க இது வரைக்கும் பர்சனலா எங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் போனதே கிடையாது. ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் நாங்க எடுத்திருக்கோம். நேத்து டிஸ்கஷன்ல கூட நம்ம திவாகர் வினோத் தப்பு கொஞ்சம் ஒரு டிபேட் மாதிரி போச்சு இல்ல. சோ வந்து நிறைய பேர் என்ன யோசிச்சிருக்காங்க, நான் உங்களை பேச விட மாட்டேங்கிறேன், நீங்க என்ன பேச விட மாட்டீங்க, நிறைய இன்ஸ்டா மெசேஜஸ் இந்த மாதிரிலாம் நான் பார்க்கக்கூடியது. மக்களே ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நானும் ஒரு மனுஷிதான், அவரும் ஒரு மனுஷன் தான். ஒரு சம்டைம்ஸ் ஒரு விஷயம் பயங்கரமா நம்மளுக்கு ட்ரிகர் ஆகி உணர்ச்சி வசப்படும் போது, நம்மளோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கும் போது அட் டைம்ஸ் எங்களுமே தெரியாம இன்னொருத்தர் பேசும்போது நாங்க ஓவர்லேப் பண்றோம். அதுதான் தவிர்த்து நான் அவரை பேச விடாம பண்ணணும், அவர் என்ன பேச விடாம பண்ணணுன்றது எந்த நோக்கமும் எந்த இன்டென்ஷனலோ கிடையாது. சோ இதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறேன். அண்ட் அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஸ்டாப் பண்ணிக்கலாம், இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அடுத்த பிக் பாஸ் சீசன்ல இந்த மாதிரி இல்லாம எவ்வளவு பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம்ன்றது நானும் ஒர்க் பண்றதுல, அவரும் ஒர்க் அவுட் பண்ணுவாரு. சோ தேங்க்யூ. ஏன்னா இன்னொன்னு இது வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது தான் இன்னொன்னு வந்து இது அபி வர்சஸ் பிக் பாஸ் ஷோ தாண்டி வந்து இப்ப அக்கா ஒரு கருத்து சொல்றாங்க, இப்ப என் சைடு ஒண்ணு இருக்கு அப்படிங்கும்போது அது ஒரு இன்ட்ராக்ஷனா இருக்கும்போது தான் 2 பேர் சைடுமே நல்லா இருக்கும். இன்னொன்னு அது எனக்கு அப்படி பார்க்கும்போது ஒண்ணும் தெரியல. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு புரியுது. நம்ம 2 பேத்துக்குள்ள அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வந்ததே கிடையாது. பட் பாக்குற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஹோஸ்ட பேசவே விட மாட்டீங்க அப்படின்றாங்க. நிறைய பேர் இப்ப நேத்து கமெண்ட் பாத்தீங்கன்னா, ரெஜிலா அவங்கள பேச விடுங்க, இப்ப என்னையுமே ஹோஸ்ட பேச விடுங்க அப்படி நிறைய இருக்கு. சோ இது இன்டென்ஷனலா ஒருத்தர் பேசக்கூடாது, அவரை பிளாக் பண்ணி பேசணும் நானும் நினைக்கல, அவரும் என்ன அப்படி நினைச்சதே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில விஷயங்கள் நம்மளையும் மீறி இந்த கான்வர்சேஷன் பயங்கர ஹீட்டா போகும்போது நடக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, எனிவே இது வந்து ஒரு நல்லதா தான் எனக்கு சொல்றீங்க, அவருக்கும் சொல்றீங்க. இது நெக்ஸ்ட் சீசன் வரும்போது இது எவ்வளவு பெட்டர்மெண்டா, இது எவ்வளவு இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போலான்றதை நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். இது ஏன் நான் இப்போ இது உங்ககிட்ட கன்வே பண்றேன் அப்படின்னா, நீங்க எங்களோட ஃபேமிலி, அவர் சொல்வார்ல ஃபேமிலியில இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபேமிலியா ஒரு கன்சர்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ்லயோ இல்ல என்னோட லைவ்லயோ கமெண்ட் போடும்போது எஸ் ஐ டூ கேரி யோர் கமெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு தான், அதை நான் வேல்யூ பண்றேன்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன டாபிக் நான் எடுத்துட்டு வந்தேன். ஸோ மக்களே, நத்திங் இஸ் இன்டென்ஷனல், அப்படியே நடந்திருந்தாலும் பை சூழ்நிலை, அவ்வளவுதான். ஆமா, இன்னொன்னு இது வந்து அபி வர்சஸ் பிக் பாஸ் தாண்டி ஒரு அக்கா தம்பி பேசுற மாதிரி தான் இருக்கும். இப்ப எங்க அக்கா கூட சண்டை வச்சு, ஆமா சண்டை வந்துச்சுன்னா எங்க அக்கா கூட ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்குன்னா நம்ம அப்ப அதுக்கு திருப்பி எங்க அக்கா பேச வீட்லயே இது நடக்கிறோம் தான். வீட்லயே பொதுவா நம்ம வீட்லயே நம்ம அப்பா அம்மா, நம்ம பிரதர், நம்ம கணவன், யார் ஒய்ஃப், யாரு கூட சண்டை போடும்போது சம்டைம்ஸ் வந்து ஓவர்லாப்லயே தான் போவோம் அந்த சண்டை ஹீட் ஆகும் போது. சோ இது மனுஷனுக்கு இயல்பா நடக்கிறது தான். சோ நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். எனிவே அது ஒரு கன்சர்னா எடுத்துட்டு வீல் ஒர்க் ஆன் இட் அண்ட் வீல் டூ அவர் பெஸ்ட் அப்படின்றது தான். சோ தேங்க்யூ. நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு நான் எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றேன், இதை நான் எவ்வளவு கவனிக்கிறேன் அப்படின்றது தான் வந்து வி ஜஸ்ட் வாண்ட் டு ரெஜிஸ்டர் அப்படின்றது. எனிவே தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ சோ மச். வில் கோ இன்டு தி ஷோ. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம மேடம் இருக்காங்கல்ல நடிப்பாரக்கி, அவங்கள பத்தியே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? மேடம் வந்து தரமான சம்பவம் ஒரு 2-3 நாளா 2-3 விஷயம் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பேசணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் விஷயம். நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன்.
இன்னைக்கோ நேத்து நினைக்கிறேன், இன்னைக்குன்னு தான் நினைக்கிறேன், கேமரா கிட்ட போயிட்டு மேடம் வந்து பாரு கமருதீன் கிட்ட சாரி கேட்டிருக்காங்க. பாரு நீ எவ்வளவு போல்டுன்னு எனக்கு தெரியும், அந்த கார் இன்சிடென்ட் அது இதுன்னு பயங்கர ஒரு ஒரு பெரிய லெங்தா ஒரு சீனை ஒண்ணு போட்டிருக்காங்க கேமரா கிட்ட. நான் என்ன ஒண்ணு கேக்குறேன் அப்படின்னா, பாருவ ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க, ரொம்ப போல்டு அப்படின்றீங்க, உங்ககிட்ட நான் அவ்வளவு ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க. ஓகே, ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, கார்ல நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அதுக்கு டபுள் மடங்கு அவங்க ஒரு தப்பு பண்றாங்க, ஒரு சம்பவம் ஆயிடுது. சபைக்கு வருது, ரெட் கார்டும் கொடுத்துடுறாங்க. கொடுத்த பிறகு அதே பார்வதி உங்ககிட்ட வந்து இப்படி கை வச்சு சாரி சாண்ட்ரா, உனக்கு நான் பண்ணதுக்கு தான் இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சாரி கேட்கும் போதும், அந்த பக்கம் கமருதீன் வந்து உங்க கால்ல சாஷ்டானமா விழும்போதும், நீங்க இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணி ஒருத்தர் முதுகுல ஒளிஞ்சு நின்று அழுது இந்த டிராமாவெல்லாம் போடாம இருந்திருந்தா, அவங்க கூட நின்னு பேசியிருந்தால், பார்வதியை மதிச்சு ஒரு 4 வார்த்தை பேசியிருந்தாலும், கோமா பேசியிருந்தா கூட பிரச்சனை கிடையாது, பேசியிருந்தாலும் கமருதீன் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் வச்சிருந்தா அது எவ்வளவு டீசெண்டா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா நீ அப்போ இருக்கிற கேமுக்கு உன் பக்கம் சிம்பத்தி எல்லாம் வரணுன்றதுக்காக ஒரு டிராமா போட்டுட்டு, இப்போ கணவனும் மனைவியும் ஒரு பிளான்ல வந்திருக்காங்க வீட்டுக்குள்ள. என்ன பிளான்ல இருக்கிறது எல்லாமே ஜனங்க கிட்டயும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்டயும் நம்ம மேல உருண்ட எல்லா கருப்பு கரையும் நம்ம சரி பண்ணிட்டு போறோம் அப்படின்றது. ஆனா ஆமா நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சரி பண்றதுக்குமே, நான் அப்படி நினைக்கல, நான் இப்படி பண்ணிட்டு நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தவற ஒத்துக்கொள்ளாம இருக்கிறது வந்து எப்படி நியாயம்? சமாளிச்சுப்பைங்க தான். நேத்து சொன்னதுதான் நான் இப்பயும் சொல்றேன். இது ஒரு பிளானாவே இவங்க 2 பேரும் எக்ஸிக்யூட் பண்றாங்க. இது எப்படி நியாயம் எனக்கு இது புரியல. அடுத்தது வந்து 2-3 நாள் முன்னாடி சாண்ட்ரா வீட்டுக்குள்ள வரும்போது கனி திருவோட ஒரு கான்வர்சேஷன். மக்களே நான் அது பேசணும்னு நினைச்சேன், அது 1 ஹவர்ல வரல. பட் நான் டெய்லி சினாரியோலயே நிறைய பிரச்சனைகள் இருக்கறனால மேபி அதை நான் கவனிச்சிருக்க மாட்டேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டாக் இந்த ஷோ முடியத்துக்குள்ள. என்னன்னா இவங்க வந்து கனி திருவு வந்து கிழவின்னு சொல்றது, நிறைய இடத்துல வந்து கலாச்சிருக்கு கனியை வச்சு. கனி மேல ஒரு வெஞ்சன்ஸ் மூட்லயே சுத்திட்டு இருந்திருக்காங்க. கனி கிட்டத்தட்ட ஓங்கி அரைஞ்ச மாதிரி என்ன கேட்டாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தான், எனக்கு கிழவின்லாம் சொல்லி பேசியிருக்கீங்க, பண்ணிருக்கீங்க. உங்க குழந்தைங்க பாத்துருவாங்கன்னு சொன்னீங்களே வீட்டுல இருக்கும் போதெல்லாம், இதெல்லாம் உங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களான்னு கேட்கும் போது, அது எவ்வளோ பெரிய அசிங்கம் சாண்ட்ராக்கு கனி கேட்கும் போது கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இவங்கள பேசும்போது மட்டும் எல்லாரும் கன்சர்னா பார்த்து பேசணும். ஆனா இவங்க யாரும் கன்சர்னா பார்த்து பேச மாட்டாங்கன்னா என்னக்கா இது? கண்டிப்பா தவறு இல்ல. சோ அந்த இடத்துல வந்து கனிக்குமே வந்து சாண்ட்ராவோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வேணாம். ஆனா நீ என்ன பேசின கொண்ட அவங்க குழந்தைங்கன்னு இதெல்லாம் உங்க குழந்தைங்க பார்க்காதா? நீ இவ்வளவு நாள் டிராமா போட்டது உங்க குழந்தைங்க பார்க்காதன்றதுதான் அது ஒரு கேள்வி. பிளஸ் கனி இவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா, கார்ல என்ன வேணா நடந்திருக்கிறோம், எட்டி உதைச்சது என்ன வேணா நடந்திருக்கணும், அதுக்கப்புறம் நீ போட்ட வந்து அந்த நடிப்பு இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அட்லீஸ்ட் அந்த பையன் காலில் விழும்போது அந்த பொண்ணு சாரி கேட்கும் போது நீ மூஞ்சி குத்து பேசியிருக்கலாம். அவ்வளவு அதுதாங்க சொல்றேன். யாரும் கமருதீனும் பார்வதியும் பேய் கிடையாது, ஒரு கொடூரமான ஜந்து கிடையாது. ஏன்னா வேற கிரகத்துல இருந்தா வந்திருக்கிறாங்க, ஏலியன்ஸ் அவங்க 2 பேரும் இல்ல. எனக்கு புரியல அது அந்த அளவுக்கு ஒரு டிராமா போட்டிருக்க வேணான்றதுதான். இப்ப போய் கேமரா முன்னாடி நீ ஒரு சீன் போடுறல, அவங்களுக்கு டிராமா வந்துருச்சாங்க, ஒரு டிராமா வந்துருச்சான், அதனால அவங்க அப்படி பண்ணாங்களாம். எதுங்க ஏங்க அழகா மேக்கப்ப போட்டுட்டு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு மேக்கப்ப போட்டுக்கிட்டு தலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு ப்ரிப்பேர்டா வந்து உட்காரும் போது ட்ராமா இல்லையா? நான் ஏங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வாட் எவர் அது ட்ரோமா. சரி நான் அதுக்கே வரேன். இஃப் இட் இஸ் எ ட்ரோமா, தூக்க மாத்திரை கொடுப்பாங்க நல்ல மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும்ல. நீ அன்னைக்கு நைட்டே சிரிச்சு பேசுற, சபரி கிட்டயும் விக்ரம் கிட்டயும் ஓரளவுக்கு நல்லா சிரிச்சு பேசுற பண்ற. சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு உட்காடுற. அதுல நடந்த பஞ்சாயத்துக்கு தான் வந்து ரெட் கார்டு வாங்குறாங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க மனசார கேட்டாங்களோ நடிச்சாங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணாங்களோ, உங்ககிட்ட வந்து நிக்கும் போது நீ அதுக்கு மதிச்சிருக்கலாமே. நீ அதுக்கு ஒரு 4 வார்த்தை பேசிருக்கலாமே. கமருதீன் கிட்டயோ பாரு கிட்டயோ நீ பேசிருக்கலாம்ல. இன்னைக்கு ஒரு டிராமா போடுறல, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் பாரு, நீ ரொம்ப போல்டுன்னு. ஏன் இத்தனை நாள் ஏன் பண்ணல? சரி ஓகே, கார் இன்சிடென்ட் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் நீ வீட்டுல தானே இருந்த, ஏன் பண்ணல? ஏன் இந்த வீடியோ பதிவு அப்ப பண்ணல இப்ப பண்ற? சோ மக்களுக்கு நீ என்ன சொல்ற? வெளியில போயிட்டு வந்தோடனே ட்ரைனிங் நடந்திருக்கும் வெளியில. நான் சொல்லவா, வெளியில ட்ரைனிங் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து உங்க மேல நிறைய அலிகேஷன் இருக்கு, நீங்க போன உடனே கண்டஸ்டன்ட் கிட்ட உட்கார்றது, அப்புறம் கேமரா கிட்ட பேசுறது, இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சோ நம்ம சைட்ல இருந்து நம்ம மன்னிப்பு கேட்ட ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டோம்னு வந்துட்டா முடிஞ்சிடும், அந்த இதெல்லாமே முடிஞ்சிடும், மக்கள் எத்தனை நாள் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்றதுதான் பிளானே. நான் என்ன சொல்றேன், ஓகே பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற தவறை வந்து நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. ஆனா அதையே முன்னாடியே செய்யல, 2வது தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு அழிங்கல அப்படின்ற. நான் நம்மளுக்கே வேலை வெட்டி இல்லையாங்க? ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் அவங்கள பத்தி பேசி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஞாயிற்றுக்கிழமை பேச மாட்டோம்.
ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறானுங்க எபிசோடு. இன்னும் வீக்லி எபிசோடு மாதிரியே போய்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சண்டை ஆமா போடுறானுங்க. ஆமா. அதாவது சேனலுக்கு என்ன பெனிஃபிட் இருந்தாலும் சேனலே எதிர்பார்த்திருக்காது. வாட் என்னடா பண்ணுது உங்களை வச்சு இன்னொரு 10வது சீசனே போலாம் போல இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல். ஸோ எஸ், பிரஜின் சாண்ட்ராவோட செயல் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அண்ட் கமிங் பேக் டு அகைன் சாண்ட்ரா, இன்னைக்கு திவ்யாவை உட்கார வச்சு பேசுறாங்க பாத்தீங்கல்ல. பார்த்தேன். திவ்யா உட்கார வச்சு அவங்க என்ன கிளாரிட்டி கொடுக்குறாங்க, விஹானா வந்து எபிசோட்ஸ் பார்க்காம வந்து பேசுது, கொள்ளுது, பண்ணுதுன்ட்டு திவ்யா கேட்கறாங்க, எல்லாம் அப்சர்வ் பண்றாங்க. பட் அப்பவும் திவ்யா வந்து முழுமையா அந்த டாபிக் உள்ள போய் அந்த ஒரு இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி சாண்டி வந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் சாண்டி எல்லாம் போன பிறகு கனி கிட்டயோ அதுக்கப்புறம் நிறைய பேர் உட்காந்து பேசினாங்க ஒரே டாபிக். ஆமா. அப்போ ஒரே வார்த்தை திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் வெளியில போவேன், பாப்பேன், நானும் வீடியோஸை பார்க்கணும். ஏன்னா இப்படி சொல்றாங்கல்ல, நம்பலாம் அவங்க. வீடியோஸை பார்ப்பேன், விஹானா வச்சு பேசுவேன், பேசிட்டு கிளாரிஃபிகேஷன் இது பண்ணிட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு போதும், இனிமே எனக்கு எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல, என்கிட்ட பேச தேவையில்ல, நான் வந்துருவேன் அப்படின்றதுல திவ்யா ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க. அந்த 24 ஹவர்ஸ்ல போச்சு ஈவினிங், விச் இஸ் a வெரி குட் திங். ஏன்னா சாண்ட்ராவை நம்ப முடியாதுங்க. சாண்ட்ரா சிரிக்கிறது நம்புறதா, அழுவுறது நம்புறதா, அன்பா பேசுறத நம்புறதா, எந்த வகையில எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் ஹிஸ்டரியில ஒரு நபரை வந்து அவங்க உண்மையாலுமே அன்பா இருந்தா கூட அது எனக்கு ஃபேக்கா தெரியுதுன்னா கண்டிப்பா சாண்ட்ராவை பார்த்தா தான் தெரியுது எனக்கு. ஆக்சுவலா அது ஏன்னா தெரியல. ஆமா, சாண்ட்ராவை நம்பலாம். எதுக்குன்னா அவங்க நடிப்பாங்கன்னு யாராவது சொன்னா நம்பலாம், மத்தபடி வேற எதையுமே நம்ப முடியாது. ஆமா. சோ வந்து திவ்யாவையும் உட்காந்து திவ்யா கிட்டயும் ஒரு கிளாரிட்டி என்ன, அதே வீட்டுல தானே திவ்யா அங்க இத்தனை நாள் இருந்தா, உனக்கு ஏன் பேச முடியல, பண்ண முடியல, இப்ப மட்டும் இவ்வளவு டிராமா ஆடுறீங்க? கேமரா, அப்போ கேமரா ரெக்கார்ட் ஆகுது, மைக் ரெக்கார்ட் ஆகுது, மக்கள் பாக்குறாங்க, ஒருத்தவங்க கிட்ட கிளாரிபிகேஷன், மத்தவங்களை கேட்டா அவங்க ஆக்குறதாவது விஹானா கேட்டவ, ரம்யா கேட்டவ, பட் நீங்க மட்டும் செஞ்சது எல்லாம் கரெக்ட்ன்ற ஒரு கன்க்ளூஷன் வரீங்க. ஓகே, அது எனக்கு ஏதோ அது கூட வந்து சும்மா ஒரு பூசி முழுவி இந்த கண் துடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் இருக்குது. அதுல வந்து எனக்கு நியாயமா ஜென்யூனா பண்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது சாண்ட்ரா பண்றதுல. அதுக்கு வேற வழி இல்லாம பிரஜின் கூட இருக்கிறாரு. ஏன்னா தன் மனைவிக்கு வந்து பேரெல்லாம் அவர் மாத்தணும்னு நினைக்கிறாரு. அண்ட் திவ்யா கிட்ட சொல்லியிருக்காரு, கிறிஸ்டோபர்னு அவ எப்படி சொல்லுவா என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு, எனக்கு வியானா கிட்ட பேசவே பிடிக்கல அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் எல்லாம் இருக்கு. ஓகேவா, வாட் எவர் இட் இஸ், இது ஒரு கண் துடைப்புக்காக வெளி உலகத்தில் தன் பேருக்கு இருந்த கலகத்தை கொஞ்சம் மறைப்பதுக்காக போடுற ஒரு நாடகம் அப்படின்றதுதான் என்னோட ஒரு கருத்து. ஸ்கேண்ட்ரா அப்படின்ற, சாரி ஸ்கேண்ட்ரால நம்மளுக்கு வேண்டாம், சாண்ட்ரா. எஸ், சாரி மக்களே. இருக்கு இன்னும் கொஞ்சம் வன்மம் மிச்சம், கொஞ்சம் வன்மம் இருக்கு 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 கொஞ்சோண்டு இருக்கு. அது என்னவோ, பட் சாரி ஃபார் யூசிங் தட் வேர்ட். எனக்கு அந்த மாதிரி கக்கிருங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள கக்கிருங்க. எனிவே எனக்கு இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, சில ஃபேவரட் கண்டஸ்டன்ஸும் தாண்டி இந்த சாண்ட்ரா, இந்த வேஸ்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. இன்னைக்கு மொத்தம் எல்லா கண்டஸ்டன்ஸுமே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க மக்களே. சோ யாருமே வீட்டுல இல்ல. ஆமாங்க, நாள் நெருங்கிடுச்சு, நாளைக்கு ஃபினாலே. சோ நாளைக்கு வந்து ஸ்டேஜ்ல ப்ரீ ஷூட்ல வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்சஸ், இந்த கண்டஸ்டன்ஸ் உட்காந்து அவங்களுக்கு ஒரு வீடியோ, ஃபன் வீடியோ, அது இது மாதிரி விஷயங்கள்லாம் நாளைக்கு பண்ணுவாங்க. நாளானிக்கு வந்து இந்த 4 பேரையுமே வந்து ஒருத்தரை எவிக் பண்ணி மீதி 2 பேரும் ஸ்டேஜுக்கு கூட்டு வர விஷயங்கள்லாம் நாளானிக்கு போகும். சோ அதெல்லாம் நடக்கும். சோ இப்போ கண்டஸ்டன்ஸ் வெளியில வந்தா தானே இந்த 4 பேருக்கு குரூமிங் செக்ஷன், அந்த செக்ஷன், இந்த செக்ஷன்லாம் ஓடும். அண்ட் நாளைக்கு நைட் 12 o'clock வந்து லைவ் மூடுது. 24 ஹவர்ஸ் லைவ் வந்து மூடுது. சோ எஸ், இதெல்லாம் தான் அப்டேட். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நடிப்பு அரக்கன், ஆக்சுவலா என்னன்னா வினோத் வந்து இன்னைக்கு மாட்டு பொங்கல்ன்றது கலைய குளிச்சிட்டியா, இன்னைக்கு மாட்டு பொங்கல் தானடா, ரெடி ஆயிட்டு வந்துட்டு இன்டைரக்டா கலைய வச்சு மாடை குளிப்பாட்டி கூட்டிட்டு வான்னு திவாகரா தான் சொன்னார். எனக்கு என்னன்னா, இப்ப நேத்தாச்சு இவர் ஏன் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு, எல்லாத்துக்குமே பர்சனலா அட்டாக் பண்றாரு, விளாடுனா விளாடுங்களேன் அப்படின்ற ஒரு மூட்ல தான் இருந்தேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல நேத்து கூட பிரவீனும் வினோத் இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமே, எதுக்கு அவரை ஒரு இதுவா இது பண்ணிக்கிட்டு, இது ஒரு இப்ப கேமும் கிடையாது, முடிஞ்சு போச்சு, இது எதுக்கு இவ்வளவு பொருளாங்க பண்றாங்க. பட் எனக்கு திவாகர் மேல எக்ஸ்ட்ரா இது என்னன்னா, சபிக்கிறது ஒருத்தரை, அவங்க பர்சனல் வாழ்க்கையை பத்தி பேசுறது, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காம இருக்கிறதெல்லாம் நேத்து கருத்தா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வினோத்துக்கு இது தேவையில்லாத விஷயம், அதுக்கு ட்ரிகர் ஆயிதான் அவரு சுத்தி வந்து இந்த டேபிள் அடிச்சா ஒரு மாதிரி ஆயிடும் கீடுன்னு. இதெல்லாம் அன்னெசரி சீனா தான் எனக்கு தோணுச்சு. 2 பேர் மேலயும் தவறு இருக்கு. வினோத் அவரை ஃபர்ஸ்ட் நோனது வினோத்தோட ஃபர்ஸ்ட் தவறு. 2வது இவருமே இந்த டேபிள் உடைக்கிறது அது இது, ஏன்னா இவர் ட்ரிகர் ஆயிட்டதுனால இவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையாலுமே ஒரு விஷயம் தோணுது ரஜிதா, அவருக்கு உண்மையாலுமே
எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கர கண்ணு இருக்குங்க திவ்யா மேல. பின்ன அவரும் படுறாருங்க. அவரும் ஆண்டானா, அவருக்கும் வந்து அச்சம், மடமை, காதல், பகிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் அந்த பையன் துஷார் கையை போட்டு பெசஞ்சுன்னு இருக்காரு. என்னங்க அது வேற அது வேற. அது வலைத்தளங்கள்ல வந்து பயங்கரமா பேசப்படுது. நான் ஆக்சுவலா அதை அவாய்ட் பண்ணணும் தான் நினைச்சேன். பட் ரிவ்யூ பண்ற பொசிஷன்ல இருக்கறனால அவாய்ட் பண்ண முடியல. இந்த மனிதரை புரிஞ்சுக்க முடியல. இவருக்கு பெண்களையும் பிடிக்குது, ஆண்களோட ஒரு தோலையும் போட்டு நசுக்குறாரு. யாரா இவரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது திவாகர் மேல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாண்டடா நிறைய ஒரு விஷயம் அந்த திவாகரை வெறுப்பேத்துறதுக்காக வினோத் வந்து திவ்யாவை சைக்கிள் உட்கார வச்சு இந்த ரவுண்டு போறது. அப்பவே திவாகர் ட்ரிகர் ஆயிட்டு, வினோத் சார் பிரவீன் கூப்பிட வாங்கினா, டே அவன் ஏன்டா எனக்கு கூப்பிட போறான் போட, எனக்கு தெரியும் நீ ஏன் கூப்பிடுற அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வீட்டுக்குள்ள பிரவீன், அமித், நிறைய பேர் வந்து அதாவது திவ்யா கிட்ட போய் இவங்க எல்லாம் ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுற மாதிரி இருந்தால் அவருக்கு பொறாம வருதுன்னு தெரிஞ்சே நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா அந்த உண்மையாலுமே இந்த ஒன் சைட்ல உண்மையான லவ் பண்றவங்க வந்து பொறாம வரும்ல, அந்த மாதிரிதாங்க அவர் பிஹேவியர் இருந்தது. அவர் மிரட்டுறாரு, பிரவீன் உனக்கு அவ்வளவுதான்டா பிரவீன். ஏன்னா திவ்யா கை எப்படி புடிச்சுக்கிட்டு பிரவீனோட கை இருக்கு, பிரவீன் திவ்யா கையை புடிச்சிருக்காரு. ஆனா பிரவீன் கை மேல இருந்துதான் பிரவீன் கையை முத்தம் கொடுத்து விளையாடி இருந்தாப்புல திவ்யா. அஜிகுஜோ அஜிகுஜு திவ்யா கையை முத்தம் கொடுக்கல, பிரவீனோட கையதான். ஆனா அது கூட அவருக்கு பிடிக்கவே இல்லை. எனக்குல என்னடா இந்த மனிதன் எந்த கேட்டகரியில வைக்கிறது அப்படின்ட்டு திவ்யாவுமே கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆக்சுவலா இப்ப திவாகர் பேசுவாப்ல, ஏங்க நாங்க எல்லாம் திவ்யாவை லவ் பண்ண கூடாதுங்களாங்க அப்படின்னு. அந்த புள்ள லவ் பண்ணணுமேங்க, அதுதானங்க பிரச்சனை. அவங்க பண்றாங்க பண்ணல வேறங்க, நம்ம பண்ணலாம். ஓகே டன் பண்ணிட்டு போட்டோம். சோ எங்கேயோ மனிதர் வந்து பயங்கரமா சறுக்கி விழுந்துட்டாரு திவ்யாக்காக. ஆனா திவ்யா கூட சண்டை வரும்போது திவ்யாவையும் சபிக்கிறது, கேமரா முன்னாடி ஓட்டு போடாதுன்றது பண்றது. ரெண்டாவது வினோத் அண்ணா, நான் உங்க கூட சைக்கிள் ரவுண்ட்ல வரேன், வினோத் அண்ணா திவ்யா பேசி அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கும்போது அப்போ விஹானா சொல்லுச்சு, பாத்தியா விஹானா குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, ஆனா அவங்களுக்கு வினோத் அண்ணா கிட்ட சேஃபா ஃபீல் பண்றாங்க போல இருக்கு, அதனாலதான் வினோத் அண்ணா கிட்ட நல்லா பேசுறாங்க, இது பண்றாங்க. இன்னொன்னு அவர் கல்யாணம் ஆனவரு. சோ அதோட அர்த்தம் என்னன்னா, உன்கிட்ட சேஃபா அவங்க ஃபீல் பண்ணல, உன்னோட கவுண்டர்ஸ்கா இருக்கட்டும், உன் பிஹேவியருக்கும் அவர்கிட்ட ஃபீல் பண்றாங்கன்னா, சோ தட்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி விஹானா சொல்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. சோ நான் வந்து இப்ப மறுபடியும் பிரவீனுக்கும் அவருக்கும் பர்சனலா நீ கரியர்ல வளராம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படி இப்படின்னு இவரு இது பண்றது. அண்ட் இது ஒண்ணு போச்சுல்ல, இன்னைக்கு வந்து அந்த சண்டைய சம்பந்தப்பட்ட ஒரு படம் ஒரு ஏவி போச்சுல்ல, ஏவி ரொம்ப நல்லா இருந்தது மக்களே. இவ்வளவு பாத்துட்டோம், சண்டை போடாத ஏவி பாக்கலன்னா பிக் பாஸ் எப்படி நிறைவடையும். சோ அந்த ஏவில வந்து செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. சோ அதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு இவரு அப்படி துப்பல, வினோத் பட தூ அப்படின்னாரு. பட் இவருக்கு வந்து ட்ரிகர் ஆகி இவரு கொஞ்சம் ஹார்ஷா தூ தான் சொன்னாரு. பிரஜின் வந்து டிவியை பார்த்துட்டு இருந்ததுனால வினோத்தை கவனிக்கல, வெறும் திவாகரை மட்டும் தான் கவனிச்சாரு. அப்பதான் அந்த ஏவி முடிஞ்சோடனே நம்ம அந்த வீட்டுல இருந்து என்ன எடுத்துட்டு போகும் தெரியல, அவங்க 4 கண்டஸ்டன்ட், அவங்கதான் ஃபினாலே, நம்ம வந்து இதுவா இருக்கணும் அப்படி இப்படின்னும் போது நீங்க எப்படி துப்புவீங்க அப்படின்றத திவாகர் கோவம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் யார் பண்ணாங்களோ அவங்கள கேட்காம என்ன பண்ற அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சோ நான் என்ன கேக்குறேன்னா, பிரவீன் கிட்டயுமே வினோத் கிட்டயுமே நான் சொல்றது என்னன்னா, நீங்க எல்லாம் ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆளு. அவர் இந்த ஃபீல்டுக்கு வந்து 1.5 வருஷம் தான், அதையும் பீத்திக்கிறாரு. அவர் பிரவீன் கிட்ட என்ன சொல்றாரு, நீ வந்து 10-15 வருஷம் ஆயும் ஒண்ணுமே இல்லாம இது நிலைமையில இருக்கிறியே, நான் வந்து 1.5 வருஷத்துல பத்தியா எவ்வளவு ஷைன் ஆகி பிக் பாஸ் வீட்ல இருக்கேன் அப்படின்றாரு. சோ இதில் ஒரு புரிதல் நான் என்ன பிரவீனுக்கும் வினோத்துக்கும் சொல்ல வரேன் அப்படின்னா, அவரோட மெச்சூரிட்டி அவ்வளவுதான். ஆனா நீங்க இதே ஃபீல்ட்ல இந்த மாதிரி சிமிலரா எவ்வளவு கேரக்டர்ஸ பாத்துட்டு வந்திருப்பீங்க, உங்க வேலையை நீங்க பாருங்களேன் அப்படின்றதுதான். எதுக்கு தேவையில்லாம, ஏன்னா இது வந்து அந்த 4 கண்டஸ்டன்ஸ்க்கு நீங்க எங்கேயுமே நிம்மதியே தரல. சண்டை போட்டு பம்பளத்துன்னு அசிங்க பண்ணிக்கிட்டு, தகாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு, தகாத பிஹேவியரை பண்ணி ரொம்ப ரூடா போயிட்டு இருக்கு. சோ நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து இன்னொன்னு தாண்டி இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, காம்போக்காக பண்றாரா வினோத். காம்போக்காக எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு எங்கேயோ மனசுல வந்து பர்சனலா 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல உடன்பாடு கிடையாது. அவங்க வினோத் என்னதான் பணப்பெட்டியை எடுத்துட்டு போகும்போது இவர் அழுதாலுமே மனசுல இவன் என்ன உருவகேலி பண்றான், இவன் என்ன ஸ்போர்ட்டிவா எடுத்துக்காம இவன் ஒரு சீனை போடுறான் எப்ப பார்த்தாலும் இவரு. சோ இந்த 2 இப்ப பிரவீனும் இந்த கிளப்ல ஜாயின் பண்ணி ரொம்ப கலீஜான இந்த ஃபைட்ஸ் எல்லாம் போகுது. நான் என்ன கேக்குறேன், அவருக்கு தான் மெச்சூரிட்டி கிடையாது, உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குல்ல, ஒதுங்கி போங்க அப்படின்றதுதான் என்னோட அட்வைஸ் பிரவீனுக்கும் வினோத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவங்க 2 பேரோட மனைவியும் அதான் சொல்ல போறாங்க, உங்க வேலையை பாருங்க. வேலை செய்யும் போது கூட அவர் வேலையை பார்க்கட்டும், உங்க வேலையை பாருங்க. முதல்ல போய் எதுக்கு இந்த ஃபினாலே வைக்கல, இவ்வளவு அசிங்கம் பண்ணிக்கிட்டீங்கன்னு கண்டிப்பா பாக்யாவும் கேட்பாங்க, பிரவீன் ராஜோட ஒய்ஃபும் கேட்பாங்க. சோ இதெல்லாம் இருக்கு.
ஆமா ஆமா. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ யூஸ்லெஸ் ஃபைட். இந்த ஒரு வாரம் ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது வந்து சோ அன்னெசரி, சோ பாயிண்ட்லெஸ் ஃபைட்ஸா தான் நான் பாக்குறேன். ஸோ எனக்கு என்ன கேட்டா திவாகர் மேலேயும் தப்பு இருக்கு, வினோத் மேலேயும் தப்பு இருக்கு, பிரவீன் மேலேயும் தப்பு இருக்கு. இவருக்கும் ஸ்போர்ட்டிவ்னஸ் கிடையாது, இவருக்கும் ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லையே, இவரை வச்சுக்கிட்டு நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலைன்னு இவங்களும் ஒதுங்கி போறதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துட்டு இருக்கிறது இவங்க மேலேயும் மிஸ்டேக்கா நான் பாக்குறேன் ஆக்சுவலா. ஆமாக்கா. இதுக்கு அப்புறம் எங்க தலைவர் வி ஆர் த பாய்ஸ் என்ட்ரி, அது தலைமை என்ட்ரி மஜாவா இருந்துச்சா? சோ நைஸ். சாண்டி வந்தது. எனக்கு ஆமா தெரிஞ்சு சாண்டி அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பிக் பாஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஆமா தோப்பு கரணம் போட வச்சாரு. இனிமே வருஷம் வருஷம் வரணும், என்ன ஆமா. பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒண்ணு போச்சு. அதுக்கப்புறம் உள்ள வந்து பொதுவா சாண்டியோட இன்ட்ராக்ஷனே கண்டஸ்டன்ஸ் கிட்ட சூப்பரா இருந்தது. அக்கா, ஹலோ உண்மையை ஹலோ சொல்ல ஹாய், நான் தெரியறேனா அக்கா போலாமா? சரி, யா. கேக்குதாக்கா? சோ வந்து ஓகேக்கா ஓகேக்கா. சாண்டி கண்டஸ்டன்ஸ் கிட்ட வச்சிருந்த இன்ட்ராக்ஷனே சூப்பரா இருந்தது. திவ்யா கிட்ட நீங்க என்ன ஏது, நீங்க வெளியில வந்தா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு கண்டிப்பா அக்கா ப்ரொடியூசர் சிக்னல் ஓகேவா இருக்கான்னு பாருங்களேன், கொஞ்சம் ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்களேன். பாருங்க அக்கா ரொம்ப பாருங்க. இப்போ ரெஜினா. ஓகேக்கா. ஓகேக்கா செக் செக். ஓகே 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 ஓகே. சாரி ரொம்ப சாரி மக்களே, பிளர் ஆகி டெக்னிக்கல் வருதுக்கா, இஷ்யூ. அதான்க்கா. யா யா. ஓகே சாரி. சோ வந்து சாண்டி வந்து வச்சுக்கிட்ட இன்ட்ராக்ஷன் சூப்பரா இருந்தது. திவ்யா கிட்ட ஆல்ரெடி உங்களுக்கு படம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. அண்ட் வினோத் கிட்ட ஏன்டா எதுக்குடா எடுத்த, யாரு சொல்லி பணப்பெட்டியில கையில வச்ச நீனு, வெளியில வா உனக்கு இருக்குன்னும் போது அங்கேயே வினோத் மூஞ்ச ஐயோ. ஆக்சுவலா வினோத்துக்கு இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பயத்துல எடுத்துட்டாலுமே நம்ம நிறைய பேரோட ஒரு நம்ம மேல வச்சிருந்த ஒரு ஹோப்பை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோமேன்னு அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அது சாண்டி சொல்லி காமிக்கும் போது இன்னும் நிறைய இது இருந்தது. அண்ட் திவாகர் கிட்ட போய் விளையாடுனதை பாத்தீங்களா சாண்டி? செம்ம மஜாவா இருந்துச்சுக்கா. எனக்கு என்னன்னா பேசவே கூடாது. ஆமா சாண்டி அண்ணன்ட்ட ஒரு வைப் இருக்குங்க. நான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் எடுத்திருந்தாலுமே அந்த மனுஷன் பர்டிகுலராவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணியா, இன்னொன்னு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி அதுலயே ஒரு கலா இருக்கும். நல்ல மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மனுஷனை. ரொம்ப 3வது சீசன்ல மட்டும் நீ இருந்திருக்கணும் அப்படி இருந்து சார். நம்ம 2 ஆமா பேரும் காம்போ சூப்பரா இருந்திருக்கும். திவாகர் சொல்லும்போது சாண்டி சொல்ல பாருங்க, ஆமா ஆமா நான் எலிமினேட் ஆயிருப்ப, நீயும் எலிமினேட் ஆயிருப்ப, வேற மாதிரி ஆமா இருந்திருக்கும். வினோத் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சாண்டி களத்துல இறங்கினா அது வேற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஆமா மஜாவா சீசன் இருக்கும். 9ல ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் சீசன் 2 பெருசா ஹிட் கிடையாது. பட் சீசன் 3 பயங்கரமான ஒரு இம்பாக்ட். அதுல வந்து கவின், சாண்டி அந்த குரூப்பே வந்து வி ஆர் த பாய்ஸ் அப்படின்ற குரூப்பே வந்து ஒரு பயங்கரமான, அத்தனை ஆண்களுக்கு நடுவுல ஒரே பெண் வந்து லாஸ்லியாவா இருந்தாங்க. சோ அது செம்ம ஒரு சூப்பர்பான சீசன். அந்த இடத்துலயுமே திவாகர் வாய் அடைச்சு பேசவே கூடாதுன்ற ஒண்ணு. அப்போ என்னன்னா நீ விட்டா ஓவரா பேசி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிற, சொன்னார் சைலண்டா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் தம்பியை கூப்பிட்டுலாமா அப்படின்னு கவினை வர வச்சது அவங்க ஆமா கவின் இது. அண்ட் அவங்களோட படத்தோட ஒரு குட்டி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம். சோ பிரியங்கா மோகன் அண்ட் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து பண்றது இட்ஸ் நைஸ் பாக்குறதுக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தான் ஷூட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பிக் பாஸ் இவங்களுக்கு கொடுத்த அந்த வேர்ட்ஸா இருக்கட்டும், மோட்டிவேஷனலா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பாக்குறதுக்கே இவங்களை பார்த்தாலே அந்த சீசனுக்கு நம்ம போயிடுவோம். இத்தனைக்கு அந்த சீசன் வெறும் 1 hour டெலிகாஸ்ட் தான், 24 hours கூட கிடையாது. ஆமாங்க. அந்த டயத்துல இருந்துருக்குங்க 24/7லாம். அந்த டயத்துல இல்லாம என்னமா எப்பயுமேங்க சேனல் ஹெட் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாராம். சேனல் ஹெட்ன்றது தானே இந்த பிக் பாஸோட ஹெட் எப்பயுமே சொல்லுவாராம். பிக் பாஸ இது வரைக்கும் இப்ப இந்த சீசனுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு தெரியல. ஒரு சீசன் முன்னாடி சொன்னாரு. பிக் பாஸ் பயங்கரமா பக்காவா யூஸ் பண்ணிக்கிட்டது சாண்டி கவின் தாங்க அப்படின்னு சொல்லுவாரு. எப்பயுமே சொல்லுவாரு. எத்தனையோ பேர் வந்து டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே ஏன் இந்த 2 கேரக்டர் சொன்னாங்கன்னா சம்திங் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு சீசன். இந்நாள் வரைக்குமே கவின் வந்து ஒரு டைட்டில் வின்னர் ஆக வேண்டிய ஒரு மனிதர் பணப்பெட்டியை தூக்கி இருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய சென்சேஷனல். இன்னைக்கு வினோத்தை நம்ம இப்படி கொண்டாடுறோமே, அன்னைக்கு கவின் ஏண்டா பணம் வெறும் 5 lakhs பணத்தை தான் தூக்கினார் கவின். சோ எஸ், இட் வாஸ் நைஸ். அவங்க 2 பேரை பார்க்கும்போது இட் வாஸ் சோ நைஸ். இன்னைக்கு பல கோடிகள் சம்பாதிக்கிறாருல்லக்கா, ஹீரோ 2 ஆயிட்டாப்ல. பேருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க லைஃப்ல. ஆமா 2 பேருமே சக்சஸ்ஃபுல்லா, அவரும் ஹீரோவா ரொம்ப ரொம்ப அழகான சப்ஜெக்ட்ஸ் நிறைய குட் ஸ்டோரிஸ்ல அவரும் பண்றாரு. இவரு கொரியோகிராஃபி மட்டும் இல்லாம நடிப்பும் சேர்ந்து சாண்டி பண்றாரு. சாண்டியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு நானும் பார்த்திருக்கேன். சோ எஸ், அது பாருங்களேன், அந்த சீசன் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது, ஆனா இன்னைக்குமே அந்த பிக் பாஸ்க்கு கொடுக்குற மரியாதையா இருக்கட்டும், அந்த இதுவா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற ஆட்கள் கத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சோ இட் வாஸ் சோ என்டர்டெய்னிங். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆனதா இருக்கட்டும். பிக் பாஸ் சொன்னார் பாத்தீங்களா, 2 பேரும் பணப்பெட்டி மணி பாக்ஸ் தானே 2 பேருமே ஆமா. வந்து
கவினையும் வினோத்தையும் கலாச்சதெல்லாம் பார்க்க முடியுது. பட் வினோத்துக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல சாண்டி மேல ரொம்ப மரியாதைன்றதுனாலதான் வந்து அந்த இடத்துல டமால் டிமின் எல்லாம் இல்லாம ரொம்ப ரிசர்வ்டா ரொம்ப இதுவா இப்ப பிக் பாஸ் வந்துட்டு போன பிறகு நான் நிறைய மாறிட்டேன் மச்சான் அப்படி இப்படி பேசுறதா இருக்கட்டும். சோ அந்த இடத்துலயுமே சாண்டிக்கு வந்து வினோத் கொடுத்த மரியாதை வாஸ் சோ நைஸ் சோ என்கேஜிங் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ரொம்ப இவங்க சண்டைக்கு நடுவுலயே நம்ம ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்த ஒரு இதுல வந்து இது பார்க்க நல்லா இருந்தது, ரிஃப்ரெஷிங்கா நல்லா இருந்தது. அண்ட் மக்களே அண்ட் யூனோ வாட், இன்னைக்கு விக்ரம்து மட்டும் தான் பார்த்தாங்க. இப்ப திவ்யாது போயிட்டு இருக்கு. திவ்யாக்கு அப்புறம் சபரிக்கு அப்புறம் அரோரான்னு சொல்லிட்டு எல்லாரோட பயண வீடியோ அவங்களோட இந்த ஜேர்னி இதெல்லாம் ஒண்ணு போச்சு. எஸ், விக்ரமோட வீடியோ பார்த்தேன். சூப்பர். ஆக்சுவலா ஹி வாஸ் அ ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். சில வீக்ஸ் தான் ஹி வாஸ் டம், பட் அதுக்கப்புறம் ஹி வாஸ் அ குட் ஆல்ரவுண்டர். டில் டேட் வரைக்குமே இப்போ இந்த சுபிக்ஷா கனி வர வரைக்குமே விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரபிள்லயே இருந்த ஒரு ஆளாதான் அவர் இருந்தாரு. ஒரு காமெடியன், ஒரு ஸ்டாண்டப் காமெடியை தாண்டி இந்த கேம்காக வேற ஒரு ஒரிஜினல் விக்ரம் எப்படி இருப்பாரோ அதை காமிச்சு நம்மள ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. சோ ஹாப்பி. அதுதான் வந்து பிக் பாஸ் இது பண்ணாரு. இப்ப திவ்யா அது போயிட்டு இருக்கு. திவ்யாவோட ஏவி ஆக்சுவலா 1 hour நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம். பட் 24 hours ஆளுங்களுக்கு இப்ப ஆல்ரெடி இப்ப முடிஞ்சிட்டு இருக்கோம். நான் இப்ப லைவ் வரும்போது ஓடிட்டு இருந்தது. அதுல ரொம்ப பிக் பாஸ் ரொம்ப பிடிச்ச சொன்ன வார்த்தை என்னன்னா, இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏவிக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க, நான் யாரையுமே இந்த வீட்ல ஏர்ன் பண்ணல, ஏன்னா நான் சூஸ் பண்ற ஆட்கள் எல்லாம் வந்து ராங் பர்சனா இருக்காங்களோ அப்படின்ட்டு அழுதாங்க. பிக் பாஸ் சொன்னாரு, மேபி நீங்க இந்த வீட்ல யார வேணா ஏர்ன் பண்ணாம இருந்திருக்கலாம், பட் யூ ஏர்ன் மீ அப்படின்னு சொன்னோன்னே பயங்கரமா அழுதுட்டாங்க திவ்யா. ஓ தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு. சோ அதுதான் சொல்றேன், இவ்வளவு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து இந்த ஏவி தன்னோட பயண வீடியோ, நான் 4 பேருமே சொல்றேன், இந்த பயண வீடியோவை பார்த்து பிக் பாஸ் பேசுற சில ஆறுதலான வார்த்தைகள் வந்து எவ்வளவு மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். சோ எனக்கு தெரிஞ்சு திவ்யா, சபரி அண்ட் அரோரா அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே. திவ்யா எனக்கு வந்து திவ்யாக்குள்ளதும் சபரிக்குள்ளதும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்குதுங்க. இவங்க 2 பேருக்குள்ளதும் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. நான் என்ன டாப் 2 அவங்க தான். திவ்யா அண்ட் சபரி இப்பவுமே சொல்றேன், அவங்க தான் டாப் 2. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த டாப் 2ல வின்னர் யாரு அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒரு இதுவா இருக்க போகுது. எனக்கு ஓரளவுக்கு ஒரு இந்த 2ல இவங்க ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு பெர்சன்டேஜ் இருக்கிற அந்த ஒரு கிளாரிட்டி நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு லைவ்ல எனக்கு தோன்றதை சொல்றேன். பட் திஸ் இஸ் டாப் 2. டாப் 4 யோசிச்சு நல்ல ஓட் பண்ணுங்க. வெஞ்சன்ஸ் வேண்டாம். இனிமே வெஞ்சன்ஸ் மூடுக்கு போய் நம்மளுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுன்றதுனால மக்களே, ஜஸ்ட் ஷவர் யுவர் லவ், த ஷோ லவ், அவ்வளவுதான். எவ்ரிபடி ஆர் டிசர்விங் அப்படின்றதுதான். கண்டிப்பா இந்த பொங்கல் வைக்கும் போது ஒரு நெருப்பொருள் அதுலயே அந்த பிக் பாஸ் வன்மத்தை போட்டு எரிச்சிருங்க, முடிஞ்சு. வெளியில நீங்க பார்த்தா கூட அவங்கள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில பாருங்க. இல்ல வெளியில எங்கேயாச்சும் அவங்க வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்களோ, இல்லைன்னா வந்து வெளியில எங்கேயாச்சும் வந்து அவங்க ஏதாச்சும் மூவிஸ் நடிக்கிறாங்களோ, சாங்ஸ் வருதோ, ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில பாருங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த வன்மத்தை கொண்டு போய் அந்த கமெண்ட்ல அப்படியே கொட்டாதீங்க, சரியா? விட்டுருங்க. பிகாஸ் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்றதுதான். இப்ப நானுமே ரிவ்யூ பேசுறேன், நீங்களும் இவ்வளவு உள்ள உட்காந்து என்கிட்ட கான்வர்சேஷன் வைக்கிறீங்க, நீங்களும் அவ்வளவு இதுவா வரீங்கன்னா, எஸ் திஸ் இஸ் அ பிக் பாஸ் ஷோ, திஸ் இஸ் ரியாலிட்டி. மெயினா இதுல கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க டிராவலே இருக்கும் எவ்வளவு இருந்தாலுமே. சோ எனக்கு புரியுது இந்த நிலைமை வந்து கண்டிப்பா நம்மளே. இன்னொன்னு என்ன தெரியுமாங்க, இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒண்ணு மட்டும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இவ்வளவு அட்டூரியம் பண்றாங்கல்ல இந்த வீட்டுல. ஒரு கேமராக்கு பயம் கிடையாது, சொசைட்டிக்கு பயம் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. இஷ்டத்துக்கு ஒண்ணு ஆடிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. சேனலும் அதை டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இது நம்ம இன்டர்வியூ எடுக்க போகும்போது மட்டும் ப்ளீஸ் இந்த கேள்வி கேட்காதீங்க, அந்த அவங்க பண்ணதை தான் நாங்க கேள்வி கேட்போம். எதனால இப்படி பண்ணீங்க, இது ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்றது ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேட்கறது. ஆனா ஐயோ அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க, எனக்கு பேட் நேம் ஆயிடும் அப்படின்னு போது ஒரு சிரிப்பு வரும் சீரியஸா. என்ன சிரிப்புனா, ஏண்டா ஒரு 60 கேமரா முன்னாடி அவ்வளவு கொட்டை அடிச்சு அட்டூரியம் பண்ணி பப்ளிக் அப்போ காரி துப்பும் போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அது ஒரு கிளாரிட்டிக்காக இன்டர்வியூல உட்காந்து கேள்வி கேட்டா கேள்வி கேட்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க மக்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? விஜய் டிவி போய் ஒரு இன்டர்வியூக்கு நானோ ரெஜிராவோ யார் போய் உட்காந்தாலுமே, மத்த ரிவ்யூவர்ஸ் ஓவர் இட் இஸ் எந்த சேனல் போனாலுமே, இந்த கேள்வி இருக்க கூடாது, அந்த கேள்வி இருக்க கூடாது, இதை சொல்ல மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன், பேரு போயிடும், ஒரு டிராமா பண்ணுவாங்க பாருங்க. அடங்கப்பா இது என்னடா உலகமாக நடிப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லா சீசன்லயுமே நடக்கும். இது எல்லா சீசன்லயுமே நடக்கிற ஒரு பிரச்சனை தான். நிறைய பேர் வந்து ஏன் விஹானா இன்டர்வியூ எடுக்கல, அவங்க இன்டர்வியூ எடுக்கல, இவங்க இன்டர்வியூ நீங்க ஏன் போல அப்படின்னீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிடிக்காததுனால தான் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம். ஏன்னா நான் வந்து இருக்கிற அவங்க பண்ண விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டு பர்சனல் பிக் பாஸை தாண்டி அவங்க பர்சனல் எல்லாம் நான் இன்டர்வியூலுமே பேசினது கிடையாது. பெரும்பாலும் என் ரிவ்யூலுமே எனக்கு தெரிஞ்சு நான் 95% பேசினதே கிடையாது. ஏன்னா எனக்கு அது தேவையில்லை, நான் பேசினதே கிடையாது. நிறைய பேர் திவாகரோட கல்யாணம், அந்த கல்யாணம், இந்த கல்யாணம் எல்லாம் எவ்வளவோ ரிவ்யூல பேசியிருக்காங்க.
நான் என்னோட ரிவ்யூல பேசுனது கிடையாது. ஏன்னா நான் ஒன்லி பிக் பாஸ் ரிவ்யூ. எனக்கு அந்த பர்சனல் கதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுதான். ஓகேவா? எனக்கு என்னன்னா அததான் அவங்க கிட்டயும் பிக் பாஸ்ல நடந்ததை தான் நாங்க கேள்வியா வச்சு போவோம். ஆனா அதுலயுமே அவங்க செலக்ட் பண்ணுவாங்களாம் என்னென்ன கேட்கணும் கேட்க கூடாதுன்னு. இதுக்கு எதுக்கு நாங்க போய் இன்டர்வியூ எடுத்து ஐயோ அப்படின்றதுனால தான் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் ரீசன். இதுவுமே என் மக்களுக்கு நாள் நெருங்கும் போது நான் சொல்லணும்னு நினைச்சேன், கன்வே பண்ணணும்னு நினைச்சேன் மக்களே. ஸோ இதுதான் எனக்கு எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். என்னோட கேள்விகள் நியாயமான ஒரு கேள்விக்குள்ள நம்புறேன். பட் அந்த ஸ்பேஸ் அந்த ஃப்ரீடம் எனக்கு அங்க இல்லாததுனால நான் அதை அவாய்ட் பண்றேன் அப்படின்றது தான். ஸோ இது தெரிவிக்கணும்னு நினைச்சேன். ஸோ தெரிவிச்சிட்டேன். நிறைய பேருக்கு டவுட் இருந்தா அது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ. அதாவது இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு ஒரு அததான் சொல்றேன்ல, விஜய் டிவிக்கு பேசணும் அப்படின்னா அது எங்க அக்காவால மட்டும்தான் முடியும். ஏன்னா நான் சும்மா இவரு பத்தடி தள்ளி இந்த மேட்டர்லாம் பேசும்போது நான் 10 அடி தள்ளி நின்றுவேன். ஆனா எங்க அக்காவால மட்டும்தான் இதெல்லாம் பேச, விஜய் டிவிக்குள்ளேயும் போர்ஸா பேச முடியும். நான் விஜய் டிவியை பத்தி சொல்லல. அந்த கண்டஸ்டன்ஸ் இப்ப நம்ம கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த கேள்வி எல்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ், எங்களுக்கு பேர் போயிடும். இப்ப அவங்க பண்றத சேனலுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. சேனல் எப்படின்னா அவங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தலையிட கூட மாட்டாங்க. சேனலுக்கும் இதுக்கும் இது கிடையாது. ஆனா அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க பண்ணதை கூட நாங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு. பட் என்னோட கொஸ்டின் இப்ப நான் மறுபடியும் என்ன சொல்றேன்னா, நீ பண்ணதை தானமா நான் கேட்கிறேன். இது ஆல்ரெடி உலகம் பார்த்துச்சேமா. அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டது உனக்கு பதில் சொன்னா என்னமா உன் பேர் கெட்டு போயிட போகுது அப்படின்றதுதான் கண்டஸ்டன்ஸ் கேட்ட என்னோட ஒரு கேள்வி. இது சேனலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சேனல் இதுல உள்ள வரவே மாட்டாங்க. ஆமா, அதுதான் கண்டஸ்டன்ஸ் வந்து சில நேரங்கள்ல வந்து இந்த கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லும் போது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அது வெளியில வந்து எங்க அக்காவால மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது நான் அது ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஐ ஃபெல்ட் நான் எனக்கு அங்க என்னோட ஸ்பேஸ் எனக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எனக்கு அந்த ஒரு இன்டர்வியூ தேவையில்ல. இப்படி எதுக்கு நான் இன்டர்வியூ பண்ணணுன்றதுதான் எனக்கு ஒரு விஷயம். சோ அதனால நான் அவாய்ட் பண்ண. பட் அதையும் தாண்டி சில கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி என்னோட கொஸ்டின்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க பாத்திருப்பீங்க யார் யார் எனக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க பிக் பாஸ்க்காக அப்படின்ட்டு. நானே சேனல் போய் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். சோ அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். தே ஆர் வெரி குட். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பண்ண விஷயத்த தான் நாங்க கேள்வி கேட்கிறோம், இல்லாதது உன்னை கேட்கல அப்படின்றது வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது இட் வாஸ் நைஸ். இட்ஸ் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தது. ஆனா சில கண்டஸ்டன்ஸ் போட்டாங்க பாருங்க சீனு, எனக்கு செம்ம காண்டாயிடுச்சா. அதனால நானே சொல்லிட்டேன், இந்த சீன் போடுற ஆள்கிட்ட எல்லாம் எனக்கு இன்டர்வியூ வேணாங்க, நீங்க வேற யாரையாவது அமைச்சு இன்டர்வியூ பண்ணிக்கோங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. சோ சேனலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கண்டஸ்டன்ஸ் பண்ற சீன் தான் நம்மளுக்கு அது ஓவரா ரொம்ப ட்ராமேட்டிக்கா இருந்ததுனால ஐ ஸ்டார்டட் அவாய்டிங் மக்களே. இது நிறைய பேர் மெசேஜ்ல கேட்டீங்க, ஏன் நீங்க வந்து ரம்யாக்கு அப்புறம் யாரையும் இன்டர்வியூ எடுக்கல அப்படி இப்படின்னு கேள்விகள இருந்தது. நான் எதுக்காக சொல்லாம இருந்தேன்னா, எனக்கும் ரிவ்யூ முடியும் போது எண்டிங் ஸ்டேஜ்ல இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சேன். அதனால இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிட்டேன். ஓகே சரி, ஓகே 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 ஓகே. சோ நாங்க வந்து நீங்க இங்க பொதுவா புரிஞ்சுக்கணும், நீங்க பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த பில்டிங்ல உட்காந்து பார்த்தாலும் சரி, கண்டஸ்டன்ட் தான் சொல்றோம், அக்காவை தான் சொல்றாப்ல, நானும் அதான் சொல்றேன் அப்படிங்கிறதுதான். ஓகே, ஃபியூச்சர் அதை டிபெண்ட் பண்ணி தாக்கா இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் வந்து இப்பவுமே மக்களே நான் எனக்கு சேனல் மேல ஒரு விமர்சனம் இருக்கு, அவங்க ஒரு விஷயம் பண்றாங்கன்னா நான் ரிவ்யூ பண்ற இடத்துல இருக்கேன். எனக்கு அந்த டவுட் இருந்தா நான் கண்டிப்பா கேட்பேன். நம்மளே நம்ம இதுல இன்டர்வியூல இந்த ரிவ்யூல நிறைய பேசியிருக்கோம். அதே மாதிரி சேனல்ல டவுட் ஒருவேளை அப்பாடமா ஒருத்தவங்க பழி போடுறாங்க, எனக்கு அது சரிப்படலன்னா நான் சேனலுக்கு சப்போர்ட்டும் செஞ்சிருக்கேன். சோ நான் இதுவும் பண்ணியிருக்கேன், அதுவும் பண்ணியிருக்கேன். இப்பவும் சொல்றேன், இன்டர்வியூ ஸ்பேஸ்க்கும் சேனலுக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் நாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அங்க போவோம். பட் கண்டஸ்டன்ஸ் பண்ற இந்த குடைச்சல்ல எனக்கு அது பிடிக்கல. அந்த ஓவர் சீன் எனக்கு பிடிக்காததுனால நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். ஓகே ரஜிதா, உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் பேசிட்டேன். உங்களுக்கு ஓகே கிளியரா மக்களே? ஓகே கமெண்ட்ஸ் போலாமா? போலாம், கமெண்ட்ஸ் போலாம். இதுக்கு தான் அக்கா வேணுங்கிறது. ஓகே ஓகே பிரவீன் சார், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஆக்சுவலி பிரவீன் அண்ட் வினோத் ஆல்வேஸ் புல்லிங் டு திவாகர் சைலண்டா தான் இருக்காரு. திலீப் மாண்டி கேட்டிருக்காப்டி. அததான் சொல்றேன், அவரை எதுக்கு போய் நோண்டணும் வேண்டான்றேன். கேம் இருக்கும் போதே ஓகே, அது ஒரு கேம்காக பண்றாங்க. பட் எதுக்கு பண்ணணும்? நம்ம கிட்ட கம்ஃபர்டபிள் ஜோன்ல இல்லாத ஒருத்தரோட எதுக்கு பண்ணணும் அப்படின்றது இருந்தது. இப்ப எதுக்கு பண்ணணும்? ரெண்டாவது அவர் ட்ரிகர் ஆயிட்டு வர சபிக்கிறாரு, என்னென்ன வார்த்தைங்க பர்சனல் எல்லாம் அட்டாக் பண்றாரு, எதோ பண்றாருல்ல. சோ ஒதுங்கி இருக்கிறது பெட்டர். இப்ப நீங்க போனது இந்த ஒரு வாரம் நீங்க போனது எதுக்கு?
ஜாலியா அந்த வீடை வந்து ஒரு டென்ஷன் ஒரு இது ஏன்னா கேம் முடிஞ்சிச்சு. கேம் இருக்கும்போது தான் 1008 ஓடும். முடிஞ்சிச்சு. ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு இன்னும் சண்டை பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப சிரிப்பா இருந்தது. எனக்கு சீரியஸா ரொம்ப சிரிப்புன்றதை தாண்டி இரிட்டேட்டிங்கா இருந்தது. நல்ல வேலை தேங்க்யூ சேனல். அதையும் நேத்து காமிச்ச மாதிரி இன்னைக்கும் முழுசா அதையே போட்டிருந்தீங்கன்னா மண்டை வலி வந்து நிறைய பேர் நரம்ப கையில பிடிச்சிட்டு ஓடி இருப்பாங்க பிக் பாஸ் பாக்குறவங்க. அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டது நல்லதுதான். எஸ். நெக்ஸ்ட் ஜி அக்ஷிதா சைலேஷ் 4 எல்லா சீசன்லயும் ஃபைனல் வீக் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஜாலியா செலிப்ரேஷன் மூட்ல இருப்பாங்க. இது என்னடா ஆனா வெறும் சண்டை வன்மம் சூசிங் ராங் கண்டஸ்டன்ட் ரிசல்ட் இஸ் ஃபெயிலியர் தி சீசன். அக்கா என்ன சொல்றீங்கக்கா? அவங்க வந்து கொடுத்த காசையும் தாண்டி பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கம்மா. அது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க வந்து எனக்கு என்னமோ பயங்கர மனசுக்குள்ள அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டே நிறைய பேர் இன்னும் டிராவல் பண்றாங்களோ அப்படின்னு இருக்கு. பிக் பாஸ் முடிஞ்சாலுமே அந்த வெஞ்சன்ஸ் தீராது அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங். எல்லா சீசன்லயுமே அந்த கடைசி வாரம்லாம் வந்து ஒரு மாதிரி ஜாலியா போயிடும். இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. இந்த சீசன் மட்டும் தான் இவ்வளவு கொடூரமா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரியல. ஆனா அதுதான் சொன்னேன். எனக்கு எப்படா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்பதான் ஆடே வா அவாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. இனிமே வந்து தலைவலியே இருக்காது, முடிஞ்சிச்சுடா சோழி அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு மைண்ட் செட்டை கொடுத்துட்டாங்க அவங்க இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம். எனிவே ஹேப்பன் இஸ் ஹேப்பன். ஒன்னும் விடுங்க, கடந்து போக வேண்டியதான். அக்கா அப்புறம் அந்த அக்ஷிதா சைலேஷன் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் பெட் அட்மிட்ல இருக்கிறாங்களாம். நீங்க வந்து பேசினேன், நான் இன்ஸ்டாகிராம்ல பேசினேன் அவங்க கிட்ட பேசிட்டேன். நான் பேசி ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் ஆனந்த் லைவ் 1161 சாண்ட்ரா மணி பாக்ஸ் எடுத்து இருக்கணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறேன். பார்த்தேன். நான் அதை பத்தியும் பேசினேன். அதுதான் திவாகர் கிட்ட வந்து எனக்கு 18 கோடி ரூபாய் எதுக்கு எடுக்கணும், என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கொடுப்பாருன்னு ஒரு சீனை போட்டு அடுத்த நாள் போய் புலம்பின்னு இருக்காங்க புருஷன் கிட்ட பணம் எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஃபர்ஸ்டே எடுத்துட்டு போயிருக்க வேண்டியதானே. நம்ம டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு வந்துட்டு யோசிச்சுட்டாங்க, தொடாம இருந்திருக்காங்க. அது இவ்வளவு அதுதான் மறுபடி சேனலும் சரி கடவுளும் சரி சேர்ந்து சரி பண்ணிட்டாங்க. போதும், பண்ண டிராமாக்கு வார காசு போதும், டைட்டில் காசும் கிடையாது, பணம் பெட்டியும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. பட் எஸ், எனக்கு என்னன்னா அவங்க வீடு கஷ்டம் இருக்கு, குழந்தைங்க கூட சாப்பாடு இல்லாம இருக்குன்றாங்களே, சரி எடுத்திருக்கலாமே, என்ன வேணா கெட்டவங்களா இருந்துட்டு போட்டும் பணம் கஷ்டப்படுறாங்களே நல்லா இருந்திருப்பாங்களே அப்படின்றதுதான். சரி அந்த எடுத்துட்டு போயிடு, நீ ஜெயிக்க மாட்டே அப்படின்றதுதான் நான் பிரஜின் கிட்டே சொன்னேன் இன்டர்வியூ எடுக்கும்போது. பிரஜின் நீங்க உள்ள போறீங்கன்னா தயவுசெய்து எடுக்க சொல்லிடுங்க, உங்களுக்கு அட்லீஸ்ட் வீட்டு கஷ்டமா தீரட்டும். நான் வந்து ஒரு கன்சர்ன்ல தான் சொன்னேன். எவ்வளவு கெட்டவங்க அவங்க எவ்வளவு ஈவிலா இருந்திருந்தா கூட சரி, அந்த 2 குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களே அந்த வீட்டுல, அவங்க படிப்புக்கு அவங்க லைஃபுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு அது ஒரு இருக்கும்னு நினைச்சேன். மேடம் வந்து வேற எதுக்கும் கணக்கு போட்டு மொத்த நாமத்தை போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆமா. நெக்ஸ்ட் ஜி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகே 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 அக்கா. இங்க என்ன 3 நாள் இருக்காக்கா? இந்த 3 நாள்ல முடியுது. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு நாளான்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளவுதான் முடிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம சட்டம் சாத்திடுவோமாக்கா? ஐயோ, ஞாயிற்றுக்கிழமையானா சாத்துறோம், வேற வழி கிடையாது. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பொதுவா ரெஜிரா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வந்த ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு அந்த ஒரு ட்ரோமா இருக்கும், அந்த வீட்டோட ட்ரோமா. அந்த மாதிரி நம்மளுக்கே ட்ரோமா இருக்கும். ஏன்னா தினிக்கும் ரிவ்யூ பண்ணி ஜனங்க கிட்ட பேசணுன்றதுனால வந்து இந்த ஃபுட்டேஜஸ் மீம்ஸ் பாக்குறது, 24 hours பாக்குறது, 1 hour எபிசோட பார்த்து ஏன் இவங்க போனாங்க ஏன் இவங்க போனாங்க, அது பேசி 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 நம்மளுக்கே ஒரு ட்ரோமா இருக்கும். நம்மளும் அதுல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு மாசமாவது ஆயிடும். கண்டிப்பா. ஆனா மக்களே நான் சொல்றேன், நான் கூட அந்த ட்ராமால இருப்பேனா இல்லையான்னு தெரியல. எங்க அக்கா எல்லாம் வந்து ஜிம் போகும்போது கொண்டு ஹெட்செட் போட்டுக்கிட்டு 2 சைடு தமிழ் சுத்திக்கிட்டு இருந்த ஆளு. எங்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு தமிழ்ல அந்த மாதிரி. நான் வந்து எபிசோட போய் பாப்பேன். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, இது எப்படிங்க விடுறது, ரிவ்யூ பேசணும்னு சொல்லிட்டு ஹெட்போன்ஸ் போட்டுக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவேன் ஜிம்முக்கு போய் கூட. ஏன்னா பேசுறது கரெக்டா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது, ஏனோ தானோ அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், இந்த ஒரு 106 நாள் ஒரு இது டெடிகேட்டடா பண்ணணும். ஏன்னா என்ன நம்பி ரிவ்யூவர்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் நியூஸோ ஃபால்ஸ் அலிகேஷனோ பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் நான் பண்ணக்கூடாது இல்லையா. சோ அதனால ஐ வாண்டட் டு பி பெர்ஃபெக்ட் அப்படின்றது மத்தபடி எதுவும் இல்ல. உண்மைக்குமே எனக்கு அதெல்லாம் எனக்கு என்னன்னா, இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது ஏதோ ஒரு மனசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் நினைக்கிறேன் என் கெரியர் லைஃப்லயே ஒரு மனசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் முடியும் போது வந்து அதான் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னானுங்கல்ல, நான் ஒவ்வொன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு. அக்கா கிட்ட இருந்தீங்கன்னா நான் பயங்கர கன்சிஸ்டன்சி லேக்கா உள்ள ஒரு ஆள், ரொம்ப லேசினஸ் ஆன ஒரு ஆள். நான் ஒரு விஷயம் பண்ணுவேன், அதுக்கடுத்து நான் வாட்டுக்கு போய் இந்த ஜேடி மாஸ்டர்ல உள்ள ஜேடி மாதிரி நான் வாட்டுக்கு போய் படுத்துக்கிடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் ஆனா அக்காவை பார்க்கும்போது அப்படி
ஃபுல்லா கிடையாது, நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா சில ஒர்க் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா டெடிகேஷனா பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அதுக்கான ரிசல்ட் நம்மளோட சேனல் வியூஸ்லயே நம்மளுக்கே தெரியும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது வந்து நான் உண்மைக்குமே கத்துக்கிட்டேன், எடுத்துக்கவும் செஞ்சேன். அது சொல்லப்போனா நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு முன்னாடி அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 மாசத்துல அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, அவங்களே அவ்வளவு டெடிகேஷன். ஆனா ரெஜிரா, நான் இதுவும் சொல்லணும், நானும் உங்ககிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் போன வருஷம் வேற ஒரு சேனல்ல வேற ஒரு ஆங்கரோட பண்ணேன். அவங்க கிட்ட அந்த ஜேர்னில நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். இங்க வரும்போது உங்ககிட்ட எனக்கு லைவ் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. நான் போன வருஷம் பண்ணது ரெக்கார்டட். நாங்க நைட் ரெக்கார்ட் பண்ணுவோம், காலையில எடிட் பண்ணி அது வரும். பட் இது அப்படி கிடையாது. லைவ் அப்படின்னும் போது நான் எப்படி பண்ண போறேன்னா என்ன ஏதுன்னு ஒரு டென்ஷன் இருந்தது. பட் எனக்கு அந்த கஷ்டமே கொடுக்காம வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு கம்ஃபர்ட் பண்ணதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து எனக்கு இப்ப நீங்க இல்லாதப்போ வேற ஒரு ஆங்கர் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் தான். ஏன்னா எனக்கு ஸ்ரீவித்யாவுமே நல்லா தெரியும். ஆனா பண்ணும்போது கூட எங்கேயோ ஒரு இடத்துல ரெஜிரா எப்போ வருவாரு. ஏன்னா டே 1ல இருந்தே ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்கோம்ல. சோ அவர் டக்குன்னு இல்லைன்னொன்னு அந்த கஷ்டம் இருக்கும்ல. சோ எஸ், கண்டிப்பா வந்து இந்த காம்போ எப்படி இந்தியா கிளிட்ஸ் அவங்க மிஸ் பண்ணுவாங்களோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுக்காகவே பிக் பாஸ் அடுத்தது வரும்போது நான் ரெஜிராவோட பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை, வேற எதுவும் இல்லை. கண்டிப்பாக்கா, நானும் அபியக்கா கூட தான் பண்ணணும். அபியக்கா எத்தனை டைம் ரிவ்யூ பண்ணாலும் எங்கெல்லாம் இருந்தாலும் நான் சொல்றேன், நான் கண்டிப்பா லைவ் ரிவ்யூ அப்படின்னா நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கறது ரெஜிஸ்டர் பண்ணி எழுதி வச்சுக்கிறேன் நானு. எனக்கு ரொம்ப இஷ்டமாக்கும். இன்னொன்னு, நான் முதல்ல சொன்ன விஷயங்கள் உண்மைக்கும் சொல்றேன். எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த வேலைக்கு ஜாலிக்கு போனாலும் சரி, ஜாலி ஒரு பக்கம் இருந்தாலும் ஜோலியும் ஒரு பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்க அக்கா தான் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். அது நான் நிறைய கத்துக்கிட்டேன், இப்பயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குக்கா, பண்ணலாம். ஓகே அக்கா, ஓகே மக்கள். அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் இந்த பிக் பாஸ் பார்க்கும்போது சரி, இல்லைன்னா நம்ம ரிவ்யூ பார்க்கும்போது ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் நான் படிப்பேன். ஓகேங்களா? கண்டிப்பா. ஏன்னா அக்காலாம் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து வந்து சொல்லியிருந்தாப்புல, ஏன்னா எல்லா ரெஸ்பான்ஸுக்குமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம தான் ஃபேமிலி ஆச்சே அப்படிங்கறதா. ஓகே மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, தொடர்ந்து வந்துருங்க, நாங்களும் பார்க்க வந்துடுறோம். இதோட சட்டை க்ளோஸ் பண்ண மாட்டோம். வேற விதத்துல எதாச்சும் உங்களை வந்து நாங்க என்டர்டைன் பண்ணிக்கிட்டோ இல்ல வந்து மீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அதனால அக்கா இன்ஸ்டாகிராம் இருக்கு, நீங்க அக்கா இன்ஸ்டாகிராம்ல போய் பேசலாம். அக்காவோட யூடியூப் சேனல் இருக்கு, அங்கேயும் நீங்க போய் சில கண்டென்ட் எல்லாம் இருக்கும், அதுவும் நீங்க பார்க்கலாம். ஓகே மக்களே, ஓகே மக்களே. சோ இன்னைக்கு இதோட முடியுது. நாளைக்கு நானும் அக்காவும் வந்து பாக்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபியக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவனுங்க. டாடா பாய், see you, good night. ஓகேக்கா, டாடாக்கா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.